Hello everyone, welcome to our exemplar series. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம current electricity lessonல இருக்க questions தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் first unit ஆன electrostatic கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். நீங்க இன்னும் அத பார்க்கல அப்படினா அத பார்த்துட்டு கூட இந்த வீடியோக்கு வாங்க. So இன்னைக்கு பாத்தீங்க நம்ம example problem of current electricity பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So question number 4 பாரு. A metal rod or metal rod இருக்குது of length 10 cm and rectangular cross section area of இவ்ளோ ஓகே ஒரு 10 cm rod இருக்குது so இது circular rod இல்ல ஓகேவா so இதோட length எவ்வளவுனா 10 cm so இந்த இடத்துல பாரு இங்கிட்டு ஒரு 3D plane மாதிரி நான் வரைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் so இதோட இது எவ்வளவுனா 1 cm height எவ்வளவுனா 1/2 height எவ்வளவு 1/2 is connected to the battery அப்ப resistance will be maximum எப்போன்னு கேக்குறாங்க resistance maximum எப்போ இருக்கும்னு கேக்குறாங்க அப்ப நீ நல்லா பாரு maximum when the battery is connected across 1 cm and half cm 1 cm half cm என்ன இந்த சைடா இதானே 1 cm half cm அப்ப நான் பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா இல்லனா 10 cm க்கு 1 cm 10 cm 1 cm எப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்ப நான் இப்படி கனெக்ட் பண்றேன் ஓகேவா இது ஒரு பாக்ஸ் மாதிரின்னு வெச்சுக்கோயே ஒரு பாக்ஸ்ல பார்த்தனா டிஃபரண்ட் ஏரியாஸ் இருக்குது அப்ப ரெசிஸ்டன்ஸ் எங்க மேக்ஸिमम இருக்குன்னு கேக்குறாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க மேக்ஸிமம் the battery is connected to 10 cm half so இது 10 இது half அப்ப இந்த ஏரியால இதல பேட்டரி கனெக்ட் பண்ண அதிகமா இருக்குமா இல்ல எல்லா இடத்துலயும் சேமா இருக்குமா அப்ப ரெசிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா உனக்கு தெரிய வேண்டும் ρL/A ஓகேவா இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன் மேக்ஸिमम இந்த பேட்டரி இஸ் கனெக்டட் டு அக்ராஸ் ஏரியா அப்ப நல்லா பார்த்தனா இதான் என்னோட ஏரியா கரெக்ட்டா இல்லையா ஏனா சப்போஸ் இதுதான் என்னோட வயர்னு சொன்னா கரண்ட் எந்த வழியா போகுது இந்த வழியா போகுது எப்படி போகுது இந்த வழியா போகுது அப்ப லெந்த் எவ்வளவு லெந்த் 10 cm லெந்த் என்னது 10 cm ஏரியா எவ்வளவு half into 1 அப்ப ரோட வேல்யூ கான்ஸ்டன்ட் சப்போஸ் இதே क्वेश्चन லைட்டா மாத்தி கேட்கலாம் ரெசிஸ்டிவிட்டி எங்க மேக்ஸिमम இருக்கும் ரெசிஸ்டிவிட்டி பார்த்தனா ப்ராப்பர்ட்டி ஆஃப் a மெட்டீரியல் அப்ப நான் மெட்டீரியல்ல போறதா ரெசிஸ்டிவிட்டி மாறுமே தவிர இந்த எல்லா கேஸ்க்கு ரெசிஸ்டிவிட்டி சப்போஸ் சேம் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னா என்னதான் நம்ம டிஃபரண்ட் ஏரியா எடுத்தாலும் ரெசிஸ்டிவிட்டி சேம் ஆக தான் இருக்கும் ஓகே பட் இங்க ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்னோட ரோ லெந்த் எவ்வளோ லெந்த் வந்து 10 cm ஏரியா எவ்வளோ 10 into 1/2 அப்ப 0.5 யா இல்லனா 1/2 னே போட்டுப்போம் 1/2 அதாவது 20 ரோ இது என்னோட ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் பாரு சப்போஸ் நான் கரண்ட் வயரை வந்து இப்படி சரியா வோல்டேஜ் இப்படி கொடுக்கறேன்னு வெச்சுக்கலாம் வோல்டேஜ் இப்படி கொடுக்கறேன் அப்ப என் வயரோட லெந்த் என்னது இதான் என் லெந்த் கரெக்ட்டா just a minute just 1 minute சரி ஓகே சோ இப்போ பார்த்தனா என்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது இது பார்த்தனா எக்ஸாக்ட்லி இதே ஷேப்ல இருக்கா அப்ப நல்லா பார்த்தனா லெந்த் வந்து இந்த லெந்த் 10 cm இந்த ஹைட் வந்து half cm இது வந்து ஒரு 1 cm அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்ப நல்லா பார்த்தனா சப்போஸ் நான் இந்த வழியா வோல்டேஜ் கொடுக்கறேன்னு சொன்னா கரண்ட் எல்லாம் இந்த வழியா போகும் வோல்டேஜ் எப்படி கொடுக்கறோம் அப்படி தானே கரண்ட் போகுது அப்ப கரண்ட் எல்லாம் இந்த வழியா போகும் அப்ப நல்லா பார்த்தனா இந்த ஏரியா வழியா கரண்ட் போகுமா அப்ப இதான் என்னது ஏரியா லெந்த் எவ்வளோ 1 cm இந்த எவ்வளோ பிரெத் சோ இப்போதைக்கு ஒரு ஏரியா பார்த்தனா இதான் லெந்த் இதான் பிரெத் அப்ப லெந்த் வந்து 1 பிரெத் வந்து half அப்ப ஏரியா வந்து 1 into 1/2 கரெக்ட்டா சரியா இது வந்து இந்த ஏரியாக்கு சொல்றேன் மொத்தம் இந்த கண்டக்டருக்கு பார்க்கறப்ப இது என்னோட ஏரியா இது என்னோட லெந்த் எவ்வளவு 10 cm புரியுதா அப்ப இதான் என்னோட ரெசிஸ்டிவிட்டி ரெண்டாவது கேஸ் பாரு நான் பேட்டரி எங்க கனெக்ட் பண்றேன் 10 cm க்கு 1 cm இது 1 cm அப்ப நான் பேட்டரியை இப்படியும் கனெக்ட் பண்றேன் அப்ப இப்படி கனெக்ட் பண்ணனும் சொன்னா கரண்ட் வந்து இந்த வழியா போக போகுது ஆமாவா இல்லையா கரண்ட் எப்படி போகுது இந்த வழியா கரண்ட் போக போகுது அப்ப இந்த வழியா கரண்ட் போகுதுன்னு சொன்னா இதோட ஏரியா என்ன லெந்த் 10 பிரெத் 1 அப்ப ஏரியா பார்த்தனா ரெண்டாவது கேஸ்ல 10 into 1 ஓகேவா 10 into 1 ஓகே இப்ப இந்த கண்டக்டர்ல பார்த்தனா லெந்த் எவ்வளோ சரியா இது வந்து ஏரியாக்காக இந்த லெந்த் எடுத்தோம் பட் கரண்ட் இப்படி போக போகுதுன்னு சொன்னா எவ்வளவு லெந்த் டிராவல் பண்ணும் இந்த லெந்த் டிராவல் பண்ணிட்டு வெளியே வர போகுது அப்ப இது எவ்வளோ half அப்ப லெந்த் எவ்வளோனா half அப்ப இது என்ன ஆயிடுச்சு ρ/20 இப்போ மூணாவது கேஸ் பாரு
10 சென்டிமீட்டருக்கும் half சென்டிமீட்டர் எது சார் 10 இது 10 சென்டிமீட்டர் எது சார் half இதுதான் என்னோட half கரெக்டா அப்போ இந்த ஏரியா வழியா நான் வோல்டேஜ் கொடுக்க போகிறேன் இந்த வழியா அது ட்ராவல் ஆக போகுது இந்த வழியா அது ட்ராவல் ஆக போகுது அப்போ இதோட ஏரியா எவ்வளோ 10 into half 10 into half இது கேன்சல் பண்ணிட்டா 5 வேணால் போட்டுக்கலாம் ஓகேவா சரி அது அப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம சரி இதோட லென்த் எவ்வளோ சார் இந்த வழியாக ஃபுல்லாக ட்ராவல் பண்ண அப்போ 1 சென்டிமீட்டர் தான் இதோட லென்த்து அப்போ இதோட வேல்யூ என்ன ρ/5 அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார் ஒரு இதில் 20 ரோ இன்னொன்று ρ/20 இன்னொன்று பார்த்தோன்னா ρ/5 அப்போ எதில் மேக்ஸிமம் 20 ரோ தான் மேக்ஸிமம் அப்போ ஆப்ஷன் நீ தான் கரெக்ட் ஓகேவா சரி இந்த கொஸ்டினை நீ பார்த்தோன்னே ஃபீல் பண்ணலாம் நல்லா பாரு இந்த வழியை வந்து கம்மியான எலக்ட்ரான்ஸால் தான் ட்ராவல் பண்ணி போக முடியும் அண்ட் எஸ் அவங்க நிறைய டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும் இந்த கேஸில் பார்த்தோன்னா ஏரியாவை பெருசு நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் சீக்கிரமாக உள்ளே போயிடுவோம் கரெக்டாக இல்லையா நிறைய இது பார்த்தோன்னா ஒரு சின்ன கேட் மாதிரின்னு வச்சுக்கோ சரி இது இப்படி பாரு ஓகேவா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா இது ஹாஃப்னு சொன்னால் இது ஒன்று தான் எடுத்துருக்கணும் பட் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அதுக்கான பவர் பேங்க்கில் வெட்ட முடியாது அப்போ நீ நல்லா பார்த்தோன்னா இந்த ஏரியா வந்து சின்னதாக இருக்குது அண்ட் எஸ் லென்த்தோட வேல்யூ அதிகம் அப்போ இந்த வழியாக கம்மியான எலக்ட்ரான் போகும் அதிகமான லென்த்தை உள்ளே ட்ராவல் பண்ணும் இங்கே பாரு ஏரியா அதிகம் அண்ட் எஸ் லென்த்து பார்த்தோன்னா சின்ன லென்த் ட்ராவல் பண்ணால் போதும் அப்போ ஈஸியாக போயிடலாம் அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும் மூணாவது கேஸ் பார்த்தோன்னா இந்த வழியா ஓகேவா இங்கே பார்த்தோன்னா ஏரியா வந்து முன்னாடியே கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஏரியா சரியா இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஏரியா அதிகமாக தான் இருக்குது வெரி குட் இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஏரியா அதிகமாக இருக்குது அண்ட் லென்த்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து இவ்வளோ லென்த்து ட்ராவல் பண்ணும் இப்போ பார்த்தோன்னா இந்த லென்த்து ஸோ அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான் அப்போ மேக்ஸிமம் இங்கே மினிமம் இங்கே ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் டே ஃபுல்லாக ஸோ வீடியோ வந்தாலும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஸோ வீடியோ வந்து எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு இதை தாண்டி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு டெலிகிராமில் அனுப்பலாம் மெயின் சேனலோட லிங்க் இங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ